யோசிச்சு பாருங்க, ஒரு தொழிற்சாலையில பயன்படுத்துற பாதுகாப்பு வால்வு ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க பணத்தை ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்ற முடியும்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதான். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு சிம்பிளான ஐடியாவை எடுத்து எப்படி அதை ஒரு பவர்ஃபுல்லான ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாடலா மாத்துனாங்கன்னு பார்க்கலாம். இந்த பிரஷர் கேஜ்ல இருக்கிற முள் அப்படி மெதுவா நகர்ந்து அந்த சிவப்பு கோட்டை தொட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், வெடிச்சு செதறிடும். இது வெறும் தொழிற்சாலையில மட்டும் நடக்கிறது இல்ல, ட்ரேடிங்லயும் இதே நிலைமை தான். அந்த ஃபினான்ஷியல் பிரஷர் தான் ட்ரேடர்களை பயத்திலையும் பதட்டத்திலையும் தப்பான முடிவுகளை எடுக்க வைக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இதே கான்செப்டை நம்ம பணத்தை காப்பாத்த யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு மிஷினுக்கு இருக்கிற பாதுகாப்பு சிஸ்டம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு கவசமா மாறினா, அதுவும் உணர்ச்சிகளுக்கே இடமில்லாத முழுக்க முழுக்க லாஜிக் அடிப்படையில வேலை செய்யற ஒரு பாதுகாப்பு கவசம். வாங்க, இது எப்படி சாத்தியம்னு பார்க்கலாம். சரி, ஒரு ஃபேக்டரியில இந்த பிரஷர் வால்வ் என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான வேலை தான். பிரஷர் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அது யோசிக்கவே யோசிக்காது, பயப்படாது, பேராசப்படாது, டக்குன்னு திறந்து விட்டுரும். அவ்வளவுதான், ஒரு பியூர் மெக்கானிக்கல் செயல்பாடு. இப்ப அப்படியே ட்ரேடிங் உலகத்துக்கு வருவோம். இங்க சந்தையோட ஏற்ற இறக்கம்தான் அந்த பிரஷர். ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நம்ம மனுஷங்க வால்வ் மாதிரி மெக்கானிக்கலா வேலை செய்ய மாட்டோமே, நம்ம உணர்ச்சி வசப்படுவோம். அங்கதான் சில ஆபத்தே ஆரம்பிக்குது. நிஜ ட்ரேடிங்ல அந்த ஹை பிரஷர் எப்படி இருக்கும் தெரியுமா? இதோ இப்படிதான். மார்க்கெட் ஓபன் ஆகிற முதல் சில நிமிஷம் ஒரு புயல் மாதிரி இருக்கும். விலை எங்க போகும், என்ன ஆகும்னே கணிக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம பதட்டத்துல தப்பான முடிவுகள் எடுப்போம். இங்க தான் நம்ம அந்த ரெண்டு உலகத்தையும் ஒண்ணா இணைக்க போறோம். பாருங்க, தொழிற்சாலையில சிஸ்டம் பிரஷர், ட்ரேடிங்ல மார்க்கெட் வாலட்டிலிட்டி. அங்க நடக்கிற பேரழிவு, இங்க நம்மளோட பணத்தை இழக்கிறது. அப்போ அந்த மெக்கானிக்கல் வால்வுக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? ஒரு டிஜிட்டல் லாஜிக் கேட். இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அதுதான் இந்த பிரஷர் வால்வ் ரிஸ்க் மாடல். அதாவது மார்க்கெட்ல பிரஷர் ஏறினதுக்கு அப்புறம் பதட்டப்படுறதுக்கு பதிலா பிரஷர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஜினியரிங் சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிடுறது. இந்த மாடலோட புத்திசாலித்தனமே இதுதான். மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது சேஃப் ஜோன் எதுன்னு முடிவு பண்ணிடும். அதாவது எந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்றது பாதுகாப்பானதுன்னு அதுவே கணக்கு போட்டு சொல்லிடும். இதனால மார்க்கெட் ரொம்ப குழப்பமா இருக்கிற நேரத்தை நாம ஆட்டோமேட்டிக்கா தவிர்த்து விடலாம். சரி, இந்த டிஜிட்டல் பாதுகாப்பு வால்வு எப்படி தான் வேலை செய்யுது? இதுல மொத்தம் 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. இந்த பாதுகாப்பு சிஸ்டத்துக்கு 3 தூண்கள் மாதிரி. 1 மூளை மாதிரி வேலை செய்யற லாஜிக், 2வது கண்ணு மாதிரி எல்லாத்தையும் காட்டுற யூசர் இன்டர்ஃபேஸ், 3வது கை மாதிரி எல்லாத்தையும் செயல்படுத்துற சிஸ்டம் இன்டகிரேஷன். இந்த 3ம் சேர்ந்தாதான் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். முதல் ஸ்டெப் இன்ஜினியரிங் லாஜிக். இதுதான் இந்த சிஸ்டமோட மூளை. மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி பாதுகாப்பான மண்டலம் எதுன்னு இது கரெக்டா வரையறுத்துடும். இது ஒன்றும் ஊகமெல்லாம் இல்ல, பக்கா கணக்கு. இந்த எல்லைக்கு வெளியில நடக்கிற எந்த விலை மாற்றத்தையும் இது ஒரு சிஸ்டம் ஓவர்லோட், அதாவது ஆபத்துன்னு எடுத்துக்கும். அடுத்தது யூசர் இன்டர்ஃபேஸ். சும்மா கணக்கு போட்டா மட்டும் பத்தாதுல்ல, அத ட்ரேடருக்கு புரியுற மாதிரி காட்டணும். இங்க பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு. எது சேஃப் ஜோன், எது டேஞ்சர் ஜோன்னு பார்த்த உடனேயே புரியுது. எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. இதுல ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இருக்கு. மார்க்கெட் அந்த ஆபத்தான கிரே ஜோன்ல இருக்கும்போது ட்ரேட் பண்றதுக்கான பட்டன்ஸே டிசேபிள் ஆகிடும். அப்போ நீங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பா கிளிக் பண்ண கூட முடியாது. இதுதான் உண்மையான இன்ஜினியரிங் பாதுகாப்பு. இந்த 2 படத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இடது பக்கம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இருக்கிற குழப்பம், ஒரு சூறாவளி மாதிரி. வலது பக்கம் அந்த புயலெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் சிஸ்டம் ட்ரேட் பண்ண அனுமதிக்கிற தெளிவான ஒரு நிலை. புயல்ல மாட்டிக்கிறத தவிர்த்துட்டு அமைதியான கடல்ல பயணம் பண்ற மாதிரி இருக்குது. கடைசியா சிஸ்டம் இன்டிகிரேஷன். இது ஒரு டிஜிட்டல் காவலாளின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க தப்பு பண்ண நினைச்சா கூட இந்த இஃப் தென் லாஜிக் உங்களை தடுத்துடும். பிரஷர் அதிகமா இருக்கா, கதவு பூட்டிடும், அவ்வளவுதான். மனுஷங்க பண்ற தப்புக்கு இங்க வேலையே இல்ல. சோ இதனால என்ன கிடைக்குது? இது வெறும் ஒரு டூல் மட்டும் இல்ல, ட்ரேடிங்கை நாம பார்க்கற பார்வையே இது மாத்துது. பயத்திலையும் யூகத்திலையும் முடிவெடுக்கிறதுலேருந்து லாஜிக் மற்றும் இன்ஜினியரிங் அடிப்படையில் முடிவெடுக்கிற ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை இது கொண்டு வருது. இந்த ஒரு வரி இந்த முழு கான்செப்டோட சாராம்சம். நாம ரிஸ்கை யூகத்துல மேனேஜ் பண்றதில்ல, நாம அதை இன்ஜினியரிங் மூலமா மேனேஜ் பண்றோம். இறுதியா இதோட ஒரே ஒரு நோக்கம் நம்ம பணத்தை பாதுகாக்கிறது தான். மார்க்கெட் திறக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாப்பான மண்டலங்களை வரையறுக்கிறது மூலமா ஆரம்பத்துல ஏற்படுற அந்த பயங்கரமான ஏற்ற இறக்கத்திலிருந்து நம்ம முதலீட்டை இது காப்பாத்துது. இது தீ பிடிச்சதுக்கு அப்புறம் அணைக்கிற மாதிரி இல்ல, தீயே பிடிக்காம தடுக்கிற மாதிரி. சரி, இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ட்ரேடிங் ஒரு பக்கம் வைங்க.
உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முக்கியமான பெரிய முடிவுகள்ல இந்த மாதிரி யூகங்களுக்கு பதிலா ஒரு இன்ஜினியரிங் அணுகுமுறையை எப்படி பயன்படுத்தலாம்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.